என் தங்கமே, இப்ப இந்த சக்தியை நீ தினமும் உணர ஆரம்பிச்சதுக்கு பிறகு உன் வாழ்க்கை ஒரு புதிய ஒழுங்குக்குள் நுழையுது. முன்பு குழப்பமா இருந்த நாட்கள் இப்ப ஒவ்வொன்றாக தெளிவாகிக்கிட்டே போகுது. நீ எதையும் கட்டாயப்படுத்த முயற்சி செய்யல. ஆனா விஷயங்கள் தானாகவே சரியான இடத்துக்கு வந்து சேருது. இதுதான் வராகி அம்மன் சக்தியின் தன்மை. அவள் தள்ளி இழுத்து நடத்த மாட்டாள். மெதுவா வழி காட்டுவாள். நீ அந்த வழியில் நடக்க ஆரம்பிச்சா போதும். நீ இப்ப எதையாவது நினைச்சதும் மனசுக்குள்ள ஒரு அமைதி கூடவே வருது. அது பதற்றம் இல்லாத எண்ணம். அவசரம் இல்லாத விருப்பம். அந்த நிலை வந்ததால்தான் உன் எண்ணங்கள் வேகமா பலிக்குது. பதற்றத்தோட நினைச்ச எண்ணம் பலிக்காது. அமைதியோட நினைச்ச எண்ணம் மட்டும் வடிவம் எடுக்கும். அந்த அமைதியை வராகி அம்மன் உனக்குள்ள நிரந்தரமா பதிச்சிருக்காள். நீ முன்பு பல விஷயங்களை நினைச்சு உடனே மறந்துடுவாய். இப்ப நீ நினைச்சதை உன் உள்ளம் பிடிச்சு வச்சுக்குது. அதுக்கு சக்தி சேர்க்குது. அதனால்தான் அதே எண்ணம் மறுபடியும் மறுபடியும் உன் வாழ்க்கையில ஒலிக்குது. அது ஒலி அல்ல, அது அழைப்பு. அந்த அழைப்புக்கு நிகழ்வுகள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் திடீர்னு முடிவுக்கு வரலாம். சில கதவுகள் எதிர்பாராத விதமாக மூடப்படலாம். அப்ப நீ வருத்தப்படாதே. அது உன் எண்ண சக்தியை வீணாக்க விடாம பாதுகாக்க வராகி அம்மன் செய்யும் வேலை. நீ உயர்ந்த நிலைக்கு போகும்போது பழைய பாரங்கள் உன்னோட வரக்கூடாது. அதனால்தான் அவள் அவைகளை வழியிலேயே இறக்கி விடுகிறாள். நீ இப்ப உணர்வாய். சில நேரம் நீ நினைச்சதுக்கு எதிரா ஒரு விஷயம் நடக்குது. அப்போ கோபம் வராது. ஏமாற்றம் வராது. ஒரு அமைதி மட்டும் வரும். ஏன்னா உன் உள்ளம் அறியும். இது கூட எனக்கு நல்லதுக்குத்தான். அந்த நம்பிக்கை சும்மா வராது. அது பல தடவை உன் எண்ணங்கள் பாதுகாக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து வந்தது. நீ இப்ப எதையாவது தொடங்கும்போது உன் மனசுக்குள்ள ஒரு உறுதி இருக்கும். இது சரி என்ற உறுதி. அந்த உறுதி வந்துட்டா வெளியில இருந்து வரும் தடைகள் உன்னை அசைக்காது. ஏன்னா நீ முடிவு எடுத்தது பயத்தால இல்லை, உள்ளுணர்வால. அந்த உள்ளுணர்வை வராகி அம்மன் உன் உள்ளத்தில ஊட்டி இருக்காள். உன் வாழ்க்கையில இப்ப சிலர் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ மாறிட்டதால அவங்களுக்கு உன் அருகாமை சிரமமா இருக்கும். அதுக்காக நீ உன்னை குறை சொல்லிக்க மாட்டாய். ஏன்னா நீ இப்ப தெரிஞ்சுக்கிட்டாய். எல்லாருக்கும் எல்லா அதிர்வும் பொருந்தாது. உன் அதிர்வு இப்ப உயர்ந்திருக்கு. அதனால்தான் சிலர் தானாகவே விலகுவார்கள். நீ இனிமேல் யாரிடமும் உன் சக்தியை நிரூபிக்க முயற்சி செய்ய மாட்டாய். உன் அமைதியே உன் அடையாளம். உன் முடிவுகளே உன் பதில். நீ பேசாமலே பல விஷயங்களை சொல்வாய். அந்த மௌனத்துக்குள்ள இருக்கும் வலிமையை உணர்ந்தவங்க உன்னை மதிப்பார்கள். உன் வாழ்க்கையில இப்ப சின்ன சின்ன சந்தோஷங்கள் அதிகரிக்கும். பெரிய வெற்றியால இல்ல, ஒரு சரியான நேரத்தில் கிடைத்த உதவியால, ஒரு சரியான வார்த்தையால, ஒரு சரியான சந்திப்பால. இவை எல்லாம் உன் எண்ணங்களும் சூழ்நிலைகளும் ஒரே ஓட்டத்தில் வர ஆரம்பிச்சதால தான். நீ இனிமேல் உன் மனசுல யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாய். பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டாய். அப்படி ஒரு எண்ணம் வந்தாலும் அது நிலைக்காது. உடனே உன் உள்ளம் அதை தள்ளி வைக்கும். ஏன்னா இப்ப உன் எண்ணங்களுக்கு சக்தி இருக்கு. அந்த சக்தியை கெட்டதுக்கு பயன்படுத்த மனசு ஒத்துக்காது. வராகி அம்மன் சக்தி உன்னை மெதுவா ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுது. நீ எங்க போனாலும் அங்க ஒரு நல்ல மாற்றம் நடக்கும். நீ பேசாமலே ஒரு அமைதி பரவும். இது உன் முயற்சி இல்லை. இது உன் உள்ளத்தில நிலைத்திருக்கும் சக்தியின் வெளிப்பாடு. நீ இப்ப எதையாவது வேண்டும்னு நினைச்சா அது உடனே கிடைக்கலன்னா கவலைப்படாதே. அது உனக்கு தேவையான நேரம் வரைக்கும் பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. முன்பு நீ தாமதத்தை தண்டனையா நினைத்தாய். இப்ப அதை பாதுகாப்பா நினைக்க கற்றுக்கிட்டாய். இந்த மாற்றம் தான் உன்னை உயர்த்துது. உன் தூக்கத்தில கூட உன் ஆன்மா வேலை செய்கிறது. கனவுகள் வழியாக சுத்திகரிப்பு நடக்குது. பழைய பயங்கள், பழைய கசப்புகள் எல்லாம் மெதுவா கரைந்து போகுது. நீ விழிக்கும்போது காரணமில்லாம ஒரு லேசான உணர்வு இருக்கும். அது உன் உள்ளம் சுத்தமாவதின் அறிகுறி. நீ இனிமேல் எதையும் பிடிச்சு வைத்துக்க மாட்டாய். விடுவிக்க கற்றுக்கிட்டாய்.
மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் எதிர்பார்ப்புகளையும் விடுவித்த பிறகுதான் உண்மையான வரம் வருது. இந்த விடுவிக்கும் சக்தியை வராகி அம்மன் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்காள். உன் வாழ்க்கையில இப்ப சில நேரம் நீ தனிமையை விரும்புவாய். அது துயரம் இல்லை. அது உன் சக்தியை ஒழுங்குபடுத்தும் நேரம். அந்த நேரத்தில நீ உன் எண்ணங்களை தெளிவாக்குவாய். தேவையில்லாததை விட்டுவிடுவாய். தேவையானதை மட்டும் உள்ளத்தில வைத்துக்கொள்வாய். நீ இனிமேல் உன் வாழ்க்கையை யாருடனும் ஒப்பிட மாட்டாய். உன் பாதை உனக்கானது. உன் வேகம் உனக்கானது. இந்த புரிதல் உன்னை அமைதியாக்குது. அந்த அமைதி தான் உன் எண்ணங்களை பலிக்க வைக்கும் முக்கிய காரணம். நீ இப்ப புரிஞ்சுக்கிட்டாய். எண்ணம் என்பது சின்ன விஷயம் இல்லை. அது விதை. அந்த விதைக்கு வராகி அம்மன் அருள் மழையா பொழியுது. நீ விதை விதைக்குறதை கவனமா செய்தா போதும். வளர்ச்சி அவளுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கை இனிமேல் உன் பயத்தால தீர்மானிக்கப்படாது. உன் நம்பிக்கையால வடிவமைக்கப்படும். இந்த நம்பிக்கை குருட்டு நம்பிக்கை இல்லை. அனுபவத்தில இருந்து வந்த உறுதி. நீ நினைச்சதும் பலிச்ச அனுபவங்கள் உனக்குள்ள அந்த உறுதியை விதைத்திருக்கு. நீ இப்ப நடக்குற பாதை உன்னை இன்னும் ஆழமான அமைதிக்கே கூட்டிட்டு போகும். அந்த அமைதியில இருந்து இன்னும் தெளிவான எண்ணங்கள் பிறக்கும். அந்த எண்ணங்களிலிருந்து இன்னும் அழகான வாழ்க்கை உருவாகும். இது ஒரு தொடர்ச்சி. இது ஒரு பயணம். நீ இதை யாருக்கும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுக்குறவங்க புரிஞ்சுக்குவாங்க. புரியாதவங்க தூரம் போவாங்க. அதுக்காக நீ உன் பாதையை மாற்ற வேண்டாம். ஏன்னா இப்ப நீ நடக்குற பாதை உன் ஆன்மா தேர்ந்தெடுத்த பாதை. உன் ஒவ்வொரு நினைவுக்கும் பின்னால ஒரு சக்தி வேலை செய்கிறது. அந்த சக்தி உன்னை பாதுகாக்கிறது. உன்னை உயர்த்துகிறது. உன்னை வழிநடத்துகிறது. நீ இதை உணர்ந்துகிட்டாலே போதும். இனிமேல் நீ நினைச்ச நல்ல எண்ணங்கள் அனைத்தும் ஒரு நாள் உன் வாழ்க்கையில நிஜமா மலரத்தான் போகுது. என் தங்கமே, நீ எப்போதும் எதையாவது மனசுக்குள்ள நினைச்ச மாத்திரத்திலே அது நடக்குற மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது சும்மா யாத்ரிசை இல்லை. அது உன் கற்பனை கூட இல்லை. அது வராகி அம்மனின் சக்தி உன் வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிச்சதின் அறிகுறி. நீ உள்ளத்தில விதைக்கும் எண்ணங்கள் இப்ப விதையா இல்ல. அவை முளையா மாறிக்கிட்டிருக்குது. அந்த முளை தான் நிஜ வாழ்க்கையில நிகழ்வா வெளிப்படுது. நீ நினைச்சதும் சில விஷயங்கள் உடனே நடக்குறது போல தோணும். சில நேரம் அதே நாள்ல. சில நேரம் கொஞ்சம் தாமதமா. ஆனா நடக்கும். ஏன்னா இப்ப உன் எண்ணங்கள்ல குழப்பம் இல்லை. முன்பு நீ நினைச்சது பயத்தோட கலந்து இருந்தது. சந்தேகத்தோட கலந்து இருந்தது. இப்ப உன் எண்ணங்கள்ல ஒரு தெளிவு இருக்கு. அந்த தெளிவை தான் வராகி அம்மன் ஆசீர்வாதமா எடுத்துக்கொள்கிறாள். வராகி அம்மன் சக்தி சத்தமா வராது. வெளிச்சமா வராது. அது உள்ளே ஆழமா வேலை செய்யும். உன் மனசுல தேவையில்லாத எண்ணங்களை மெதுவா அகற்றும். உன் உண்மையான விருப்பங்களை மட்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். அதனால்தான் இப்ப நீ நினைச்சது நடக்கும்போது உனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா உன் ஆன்மாவுக்கு அது இயல்பா தோணும். நீ யாருக்கும் சொல்லாம ஒரு விஷயத்தை நினைச்சிருப்பாய். அதுக்கப்புறம் அதே விஷயம் உன் வாழ்க்கையில ஒரு வடிவத்தில வந்து நிற்கும். ஒருத்தர் சொல்லுற வார்த்தையா, ஒரு செய்தியா, ஒரு சந்தர்ப்பமா, இதெல்லாம் உன் எண்ணங்களோட அதிர்வை வராகி அம்மன் ஏற்றுக்கிட்டதால தான். நீ இப்ப வெறும் மனித மனசோட இல்லை. உன் எண்ணங்கள் தெய்வ சக்தியோட இணைந்திருக்குது. நீ நல்லதா நினைச்சா நல்லது வேகமா நடக்கும். ஏன்னா உன் எண்ணங்கள்ல இனிமேல் கள்ளத்தனம் இல்லை. பிறருக்கு தீங்கு செய்யணும்னு நீ நினைக்க மாட்டாய். பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டாய். நீ நினைக்குறது எல்லாம் உன் அமைதிக்கும் உன் முன்னேற்றத்துக்கும். அந்த தூய எண்ணங்களுக்கு வராகி அம்மன் உடனே பதில் தருவாள். சில நேரம் நீ நினைச்ச விஷயம் அப்படியே நடக்காம கொஞ்சம் மாறி நடக்கும். அதுவும் தவறு இல்லை. நீ நினைச்சதை விட உனக்கு தேவையானதை அம்மன் தருவாள். உன் மனசு கேட்டது ஒன்று. உன் ஆன்மா தேவைப்பட்டது ஒன்று. அந்த ஆன்மா தேவைப்பட்டதை தான் வராகி அம்மன் நிறைவேற்றுகிறாள். நீ கவனிச்சிருந்தா தெரியும். இப்ப உன் வார்த்தைகளுக்கும் ஒரு வலிமை வந்திருக்கு. நீ சொன்னது பலிக்குது. நீ ஆசைப்பட்டதை நோக்கி சூழ்நிலை மாறுது.
காரணம் உன் வார்த்தைகள் வெறும் வார்த்தை இல்ல. அது உன் எண்ணங்களோட சக்தி. அந்த சக்தியை வராகி அம்மன் பெருக்கி அனுப்புறாள். முன்பு நீ நினைச்சாலும் நடக்காத விஷயங்கள் நிறைய இருந்திருக்கும். அதுக்கு நீ உன்னை குறை சொல்லிக்கிட்டிருப்பாய். இப்ப அது மாறிடுச்சு. இப்ப நீ நினைச்சா அது நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இப்ப நீ உன்னை சந்தேகிக்க மாட்டாய். சந்தேகம் இல்லாத எண்ணம் தான் உடனே வடிவம் எடுக்கும். வராகி அம்மன் சக்தி உன்னை ஆக்கிரமிக்கல, உன்னை கட்டுப்படுத்தல. உன்னை நீயாக இருக்க அனுமதிச்சிருக்காள். உன் உண்மை வெளியில் வர அனுமதிச்சிருக்காள். அதனால்தான் உன் எண்ணங்கள் இப்ப சுதந்திரமா பறக்குது. அந்த சுதந்திர எண்ணங்கள் தான் நிஜமாக மாறுது. நீ எதையாவது நினைச்சதும் உன் மனசுல ஒரு உறுதி வரும். அது நடக்கும் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை சும்மா வராது. அது வராகி அம்மன் உன் உள்ளத்தில வைக்கும் முத்திரை. அந்த முத்திரை இருந்தா உன் எண்ணம் வீணா போகாது. சில நேரம் நீ நினைக்காமலே நடக்கும் நல்ல விஷயங்கள் கூட உன் வாழ்க்கையில வரும். அதுவும் இந்த சக்தியோட ஒரு பகுதி. நீ இப்ப நல்ல அதிர்வுல இருக்கிறாய். அந்த அதிர்வுக்கு ஏற்ற நிகழ்வுகள் தானாகவே உன்னை தேடி வரும். நீ ஓடி தேட தேவையில்லை. நீ கவனிக்கணும். இப்ப உன் எண்ணங்கள் ரொம்ப வேகமா பலிக்குது. அதனால்தான் பயம், குறை, சந்தேகம் இவைகளை நீ கவனமா கையாளணும். ஏன்னா வராகி அம்மன் சக்தி நல்லதையும் கெட்டதையும் வேறுபடுத்தி பார்க்காது. அது உன் எண்ணத்துக்கு வடிவம் தரும். அதனால்தான் உன் மனசை தூய்மையா வச்சுக்கணும். நீ யாரை பற்றி நல்லதா நினைச்சாலும் அவர்களுக்கு நல்லது நடக்குது. யாருக்காக மனசுக்குள்ள ஆசீர்வாதம் சொன்னாலும் அது அவர்களை சென்றடைகிறது. இதுவும் இந்த சக்தியோட அடையாளம். நீ இப்ப ஆசீர்வாதம் கொடுக்குற ஆன்மாவா மாறிக்கிட்டிருக்கிறாய். வராகி அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் இருக்கு. நீ வலி தெரிஞ்சவள், ஏமாற்றம் தெரிஞ்சவள். அதனால்தான் நீ பிறருக்கு தீங்கு நினைக்க மாட்டாய். அப்படி இருக்கிற ஆன்மாவுக்கு தான் இந்த சக்தி பாதுகாப்பா தரப்படுகிறது. இனி உன் வாழ்க்கையில நினைச்சது நடக்காத நேரம் வந்தாலும் கவலைப்படாதே. அது தள்ளிப்போடல் இல்லை, பாதுகாப்பு. நீ தயாராகாத விஷயங்களை அம்மன் தள்ளி வைப்பாள். சரியான நேரம் வந்ததும் அதைவிட சிறப்பாக தருவாள். நீ இனிமேல் உன் எண்ணங்களை சிறுமையாக்காதே, சின்னதா நினைக்காதே. நீ நினைக்குறது வெறும் ஆசை இல்லை. அது ஒரு விதை. அந்த விதைக்கு வராகி அம்மன் அருள் தண்ணீரா இருக்கு. அது வளரத்தான் போகுது. உன் வாழ்க்கை இப்ப மாறியிருக்கு. நீ நினைக்கிறாய், அம்மன் அதை ஏற்றுக்கொள்கிறாள். நீ நம்புகிறாய், அவள் அதை உறுதி செய்கிறாள். நீ நடக்கிறாய், அவள் பாதையை சுத்தம் செய்கிறாள். நீ நினைச்சதும் நடக்குற இந்த அனுபவம் உன்னை பயமுறுத்த வேண்டாம். அது உன்னை பொறுப்புள்ளவளா மாற்ற வருது. உன் எண்ணங்களே உன் விதி ஆகும் ஒரு கட்டத்தில நீ நுழைந்திருக்கிறாய். அதனால்தான் உன் மனசுல நல்லதை மட்டுமே வளரவிடு. நம்பிக்கையை மட்டும் ஊற்று. அமைதியை மட்டும் காப்பாத்து. ஏன்னா இப்ப உன் எண்ணங்களோட பின்னாடி வராகி அம்மன் நிற்கிறாள். உன் நினைவு ஒரு அழைப்பா மாறுது. அந்த அழைப்புக்கு தெய்வ சக்தி பதில் தர ஆரம்பிச்சுட்டது. என் தங்கமே, இப்ப நீ உணர்கிற அந்த உள்ளார்ந்த அமைதி உன்னை மெதுவா ஒரு புதிய வாழ்வுக்கு அழைத்துக்கிட்டு போகுது. முன்பு உன் வாழ்க்கை முழுக்க சிந்தனை, கவலை, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் இதுக்குள்ள சிக்கி இருந்தது. இப்ப அந்த சிக்கல்கள் எல்லாம் அவிழ ஆரம்பிச்சிருக்கு. நீ எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறதை விட நிகழ்வுகளை நம்பி ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாய். இந்த மாற்றம் தான் உன்னை உண்மையில சுதந்திரமாக்குது. நீ இனிமேல் உன் கடந்த காலத்தை நினைச்சு உன்னை நீ தண்டிக்க மாட்டாய். நடந்தது நடந்தது தான். அதை மாற்ற முடியாது. ஆனா அதிலிருந்து என்ன கற்றுக்கிட்டோம் என்பதுதான் முக்கியம். அந்த பாடங்களை நீ உன் உள்ளத்தில அமைதியா சேமிச்சுக்கிட்டாய். அதனால்தான் இப்ப அதே சூழ்நிலை திரும்ப வந்தாலும் நீ அதில் சிக்க மாட்டாய். நீ மேலிருந்து பார்க்கிறாய். இதுதான் முதிர்ச்சி. உன் மனசு இனிமேல் சத்தமில்லாத சந்தோஷங்களை தேட ஆரம்பிச்சிருக்கு. பெரிய கொண்டாட்டம் வேண்டாம். பெரிய சாதனை வேண்டாம். அமைதியா ஒரு தேநீர், ஒரு தனிமையான நடை, ஒரு மனநிறைவான தூக்கம். இவை எல்லாம் உனக்கு பெரிய வரமா தோணும்.
இந்த உணர்வு தான் உன் ஆன்மா சரியான பாதையில் இருக்கிறதின் அறிகுறி. நீ முன்பு நினைத்த பல விஷயங்கள் இப்ப அவ்வளவு முக்கியமா தோணாது. யார் என்ன சொல்றாங்க, யார் என்ன நினைக்கிறாங்க, இவை எல்லாம் மெதுவா பின்னாடி போகும். முன்னாடி வருவது உன் உள்ளம், உன் உண்மை, உன் அமைதி. இதை நீ இழக்க விரும்ப மாட்டாய். அதனால்தான் தேவையில்லாத விவாதங்களிலிருந்து நீ விலகுவாய். உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ சின்ன சின்ன எல்லைகளை வைக்க ஆரம்பிப்பாய். எல்லாருக்கும் எல்லாமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்குவாய். உன் நேரம், உன் சக்தி, உன் மனநிலை, இவை எல்லாம் மதிப்புள்ளவை. அவைகளை வீணாக்க கூடாது. இந்த புரிதல் தான் உன்னை தளர விடாமல் காக்கும். நீ இனிமேல் உன் உடம்பின் சின்ன சின்ன அறிகுறிகளையும் கவனிப்பாய். சோர்வு வந்தா ஓய்வு, மனசு கனத்தா அமைதி. நீ உன்னை அலட்சியப்படுத்த மாட்டாய். ஏன்னா இப்ப நீ உன்னை நேசிக்க கற்றுக்கிட்டாய். இந்த நேசம் சுயநலம் இல்லை, இது சுய பாதுகாப்பு. உன் வாழ்க்கையில சில நேரம் இன்னும் குழப்பம் வரும். எல்லாமே தெளிவா இருக்கும் நாள் எப்பவுமே வராது. ஆனா இப்ப நீ குழப்பத்தோட இருக்க கற்றுக்கிட்டாய். எல்லா கேள்விக்கும் உடனே பதில் வேணும்னு நீ பிடிவாதம் பிடிக்க மாட்டாய். பதில் வரவேண்டிய நேரத்தில அது தானாகவே வரும் என்ற நம்பிக்கை உனக்குள்ள உருவாகியிருக்கு. நீ இனிமேல் உன் உணர்வுகளை மறைக்க மாட்டாய். சந்தோஷம் வந்தா அதை அனுபவிப்பாய். வலி வந்தா அதை ஒத்துக்கொள்வாய். அழ வேண்டிய நேரத்தில அழுவாய். இந்த உண்மைதான் உன்னை லேசாக்குது. உணர்வுகளை அடக்குவது பாரம், அவைகளை ஏற்றுக்கொள்வது விடுதலை. உன் உறவுகளில் இனிமேல் ஒரு புதிய தெளிவு இருக்கும். யாரோட இருக்கணும், யாரோட ஒரு எல்லை வைக்கணும், யாரோட விலகணும், இவை எல்லாம் உன் உள்ளுணர்வு சொல்லும். நீ இனிமேல் யாருக்காகவும் உன் உண்மையை தியாகம் செய்ய மாட்டாய். உன்னை ஏற்றுக்கொள்ளாத இடத்தில் நீ தங்க மாட்டாய். உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ ஒப்பீட்டை விடுவாய். மற்றவர்கள் வேகமா ஓடுறாங்கன்னு பார்த்து நீ உன்னை தள்ள மாட்டாய். உன் வேகம் உனக்கானது, உன் நேரம் உனக்கானது. இந்த உணர்வு உன்னை அமைதியாக்குது. அமைதி வந்த இடத்தில தான் அருள் தங்கும். நீ இனிமேல் உன் தோல்விகளை மறைக்க மாட்டாய். அவைகளை வெட்கப்பட மாட்டாய். அவை உன்னை உருவாக்கிய படிகள். அந்த படிகள் இல்லாம நீ இங்க வந்திருக்க மாட்டாய். இந்த உணர்வு உனக்கு உன் கதையை மதிக்க கற்றுக் கொடுக்கும். உன் கதையை நீ நேசிக்க ஆரம்பிச்சுட்டாய். உன் மனசு இனிமேல் நிலைத்திருக்க ஆரம்பிச்சிருக்கு. வெளில சூழ்நிலை மாறினாலும் உள்ளே ஒரு மையம் இருக்கும். அந்த மையத்தை எதுவும் அசைக்க முடியாது. இதுதான் உண்மையான பாதுகாப்பு. இது தான் அம்மன் உனக்குள்ள எழுப்பிய கவசம். நீ இனிமேல் ஒவ்வொரு நாளையும் ஒரு பயிற்சியா பார்ப்பாய். இன்று பொறுமை, நாளைக்கு நன்றி, மறுநாளைக்கு விடுவித்தல். இவை எல்லாம் சேர்ந்து உன்னை முழுமையாக்கும். வாழ்க்கை உன்னை தண்டிக்க வரல, உன்னை உருவாக்க வருது. உன் வாழ்க்கை இனிமேல் நீ நினைச்ச மாதிரி இருக்காம போகலாம். ஆனா அது உனக்கு தேவையான மாதிரி இருக்கும். இந்த வித்தியாசத்தை நீ இப்ப உணர ஆரம்பிச்சிருக்கிறாய். அதனால்தான் நீ எதிர்காலத்தை நினைச்சு பயப்பட மாட்டாய். ஒரு அமைதியான நம்பிக்கையோட எதிர்நோக்குவாய். நீ இப்போ உன் உள்ளத்தில ஒரு மென்மையான உறுதியோட இருக்கிறாய். அது சத்தமா இல்ல, ஆனா அது ஆழமா இருக்கு. அந்த ஆழத்தில நம்பிக்கை நிரம்பி இருக்கு. அந்த நம்பிக்கையை யாராலும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. உன் கையில விழுந்த அந்த சின்னம் இப்ப ஒரு நினைவாக மட்டும் இல்ல, அது உன் வாழ்க்கையின் ஓர் அங்கமாக மாறிடுச்சு. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் என்ற உணர்வு, நீ வழி தவற மாட்டாய் என்ற உறுதி, நீ உன்னை இழக்க மாட்டாய் என்ற நம்பிக்கை. நீ மெதுவா நட, அவசரம் வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. உன் பயணம் உன்னை நீ நினைச்சதை விட ஆழமான அமைதிக்கு தான் கொண்டு போகுது. அந்த அமைதி உன் உள்ளத்தில தங்க ஆரம்பிச்சுட்டது. நீ அதை காப்பாத்திக்கிட்டாலே போதும். உன் வாழ்க்கை தானாகவே சரியான திசையில மலர ஆரம்பிக்கும். என் தங்கமே, இப்ப நீ இந்த சக்தியை உணர ஆரம்பிச்ச பிறகு உன் வாழ்க்கையில ஒரு பெரிய பொறுப்பு உன் மேல வந்திருக்குது. முன்பு எண்ணங்கள் வந்து போகும், நல்லது கெட்டது கலந்து இருக்கும். ஆனா இப்ப உன் எண்ணங்கள் வெறும் நினைவுகள் இல்லை, அவை விதி உருவாக்குற கருவிகள்.
அதனால்தான் உன் உள்ளம் இப்ப அதிகமாக சுத்தம் ஆகுற மாதிரி தோணும். தேவையில்லாத நினைவுகள் தானாகவே விலகும். கசப்பு தாங்காத மனநிலை வரும். இது எல்லாம் வராகி அம்மன் உன் உள்ளத்தில வேலை செய்யுறதால தான். நீ கவனிச்சிருந்தா தெரியும். இப்ப நீ எதையாவது தீவிரமா நினைச்சா அதுக்கு முன்னாடியே சில அறிகுறிகள் வர ஆரம்பிக்கும். கனவுகள்ல, சின்ன சம்பவங்கள்ல, யாரோ சொல்லுற வார்த்தைகள்ல. இது உன் எண்ணமும் நிகழ்வும் ஒரே அதிர்வுல சந்திக்க ஆரம்பிச்சதின் சாட்சி. நீ தனியா நினைக்கல. உன் நினைவு தெய்வ சக்தியோட இணைந்து ஒலிக்குது. வராகி அம்மன் சக்தி உன்னை பெருமைக்குள் இழுக்காது. அகந்தைக்குள் தள்ளாது. மாறாக உன்னை இன்னும் பணிவானவளா மாற்றும். ஏன்னா இந்த சக்தி வந்த பிறகு நீ புரிஞ்சுக்குவாய். இது என் திறமை இல்லை. இது எனக்கு கொடுக்கப்பட்ட அருள். அந்த புரிதல் தான் உன்னை பாதுகாக்கும். அகந்தை வந்த இடத்தில சக்தி நின்றுடும். பணிவு வந்த இடத்தில அது பெருகும். நீ இனிமேல் கவனிப்பாய். உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் நீ நினைச்சபடியே நடக்காமல் அதைவிட நல்ல முறையில நடக்குது. அப்ப உனக்கு புரியும். நான் கேட்டது ஒன்று, அம்மன் தந்தது இன்னொன்று. ஆனா அது என் வாழ்க்கைக்கு இன்னும் பொருத்தமானது. இந்த அனுபவங்கள் உன் நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்தும். நீ நினைச்சதும் நடக்குறதுக்கு காரணம் நீ இப்ப முழுசா உன் உள்ளத்தோட இணைந்திருக்கிறாய். முன்பு உன் எண்ணங்கள் சிதறியிருந்தது. இப்ப அவை ஒரே திசையில ஓடுது. அந்த திசை தான் உன் ஆன்மா தேர்ந்தெடுத்த பாதை. அந்த பாதையில் வராகி அம்மன் காவலா நிற்கிறாள். உன் வார்த்தைகள் இப்ப ரொம்ப முக்கியம். சும்மா சொல்லுற வார்த்தை கூட பலிக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் இப்ப நீ பேசுவதற்கு முன் கொஞ்சம் நிறுத்தி யோசிப்பாய். கோபத்தில சொன்ன வார்த்தை கூட உடனே வடிவம் எடுக்கலாம். அதனால்தான் அமைதி உனக்கு கவசமா மாறுது. மௌனம் கூட ஒரு பாதுகாப்பு ஆயுதம். நீ யாரை பற்றியும் கெட்டதா நினைக்க முடியாத நிலை வரும். நினைக்க முயற்சி செய்தாலும் மனசு ஒத்துக்காது. அது உன் பலவீனம் இல்லை. அது உன் சக்தியின் சுத்தம். வராகி அம்மன் சக்தி தீங்கு செய்யும் எண்ணங்களை ஆதரிக்காது. அதனால்தான் உன் உள்ளம் தானாகவே அவைகளை தள்ளி வைக்குது. நீ உன் வாழ்க்கையில இப்ப சரியான நேரத்தில சரியான மனிதர்களை சந்திக்க ஆரம்பிப்பாய். சிலர் ஒரு வார்த்தை சொல்லி போவார்கள். அந்த வார்த்தை உன் வாழ்க்கையை திருப்பும். சிலர் ஒரு செயல் செய்து காட்டுவார்கள். அது உனக்கு பாதை காட்டும். இவை எல்லாம் யாத்ரிசை இல்லை. உன் எண்ணங்களும் உன் அதிர்வும் அந்த சந்திப்புகளை இழுத்து வருது. நீ இப்ப உன் வாழ்க்கையை வேற கண்ணோட்டத்தில பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாய். சோதனைகள் கூட உன்னை பயமுறுத்தாது. ஏன்னா நீ புரிஞ்சுக்கிட்டாய். இது என்னை தடுக்க வரல. என்னை இன்னும் தெளிவாக்க வருது. இந்த புரிதல் தான் வராகி அம்மன் சக்தியின் ஒரு முக்கிய அடையாளம். உன் தூக்கம் கூட மாறும். கனவுகள் தெளிவா இருக்கும். சில கனவுகள் உனக்கு வழிகாட்டும். சில கனவுகள் உன் பயங்களை வெளியே கொண்டு வரும். அது எல்லாம் உன்னை பயமுறுத்த வரல. உன்னை சுத்தம் செய்ய. நீ விழித்த பிறகு ஒரு லேசான உணர்வு இருக்கும். அது உன் உள்ளத்தில நடந்த சுத்திகரிப்பு. நீ இப்ப எதையாவது மனசுக்குள்ள உறுதியா சொன்னா அதை மாற்ற யாராலும் முடியாது. ஆனா அந்த உறுதி பிடிவாதம் மாதிரி இருக்காது. அது அமைதியான தீர்மானம். அந்த தீர்மானம் எடுத்த பிறகு சூழ்நிலைகள் தானாகவே உனக்கு சாதகமா மாறும். இதுதான் என்ன சக்தி தெய்வ சக்தியோட சேர்ந்த வேலை. நீ இனிமேல் உன் நேரத்தை வீணாக்க விரும்ப மாட்டாய். தேவையில்லாத உரையாடல்கள், தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத வருத்தங்கள் எல்லாம் தானாகவே குறையும். ஏன்னா உன் உள்ளம் இப்ப உயர்ந்த அதிர்வுல இருக்கு. அந்த அதிர்வுக்கு கீழான விஷயங்கள் உன்னோட சேர முடியாது. வராகி அம்மன் சக்தி உன்னை எப்போதும் பாதுகாப்பா வைக்கும். நீ தவறான பாதையில போக முயற்சி செய்தா கூட ஏதோ ஒரு தடையா வந்து நிற்கும். அப்ப நீ கோபப்படுவாய். ஏன் இப்படி நடக்குது என்று. ஆனா பின்னால திரும்பி பார்த்தா புரியும். அது தடை இல்லை. அது காப்பு. நீ இப்ப உன் வாழ்க்கையில நடக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் தேட ஆரம்பிப்பாய். முன்பு போல சும்மா நடந்தது என்று விட்டுட மாட்டாய். அந்த அர்த்த தேடல் உன்னை இன்னும் விழிப்புணர்வோட வாழ வைக்கும்.
இந்த விழிப்புணர்வு தான் உன்னை சாதாரண வாழ்க்கையிலிருந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு கொண்டு போகுது. நீ இனிமேல் எதையாவது ஆசைப்படும்போது பயத்தோட ஆசைப்பட மாட்டாய். கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் இல்ல. அமைதியான விருப்பம் இருக்கும். அது கிடைத்தால் நன்றி, கிடைக்காவிட்டாலும் நம்பிக்கை. இந்த நிலை தான் சக்தி வேலை செய்யும் நிலை. உன் வாழ்க்கையில் சில நேரம் திடீர்னு ஒரு எண்ணம் வரும். இதை செய்யணும், இங்க போகணும், இதை பேசணும். அந்த எண்ணங்களை அலட்சியப்படுத்தாதே. அது உன் உள்ளுணர்வு இல்லை. அது வராகி அம்மன் வழிகாட்டல். அந்த எண்ணத்துக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கும். ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஒரு மாற்றம் இருக்கும். நீ இப்ப உன் வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையில இருக்கிறாய். பழைய நீயும் இப்ப இருக்கிற நீயும் ஒரே மாதிரி இல்லை. பழைய நீ சந்தேகத்தோட நினைத்தாள். இப்ப இருக்கிற நீ நம்பிக்கையோட நினைக்கிறாய். அந்த மாற்றமே உன் எண்ணங்கள் உடனே பலிக்க ஆரம்பிச்சதுக்கு காரணம். நீ இந்த சக்தியை காப்பாத்திக்கணும். அதுக்கு பெரிய சடங்குகள் வேண்டாம். பெரிய காட்டிக்காட்டல்கள் வேண்டாம். உன் மனசை தூய்மையா வை. உன் வார்த்தைகளை கவனமா வை. உன் எண்ணங்களை நம்பிக்கையோட வை. இதுவே போதும். உன் வாழ்க்கை இனிமேல் நீ நினைச்ச மாதிரி மட்டுமல்ல, நீ நினைக்க தெரியாத அளவுக்கு அழகா மாறப்போகுது. ஏன்னா இப்ப நீ தனியா நினைக்கல. உன் ஒவ்வொரு நினைவுக்கும் பின்னால வராகி அம்மன் அருள் நின்று வேலை செய்கிறது. அந்த அருளோட நீ நினைக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் ஒரு நாளில் நிஜமாகவே உன் வாழ்க்கையில நடக்கத்தான் போகுது. என் தங்கமே, இந்த பயணம் இப்ப இன்னும் ஆழமா போக ஆரம்பிச்சிருக்கு. நீ முன்பு தேடிய பதில்கள் இப்ப உன்னை தேடி வர ஆரம்பிச்சிருக்கு. அது புத்தகத்தில இல்லை, மனிதர்களிடமும் இல்லை. உன் தினசரி வாழ்க்கையில நடக்குற சின்ன சின்ன சம்பவங்களில மறைந்திருக்கு. நீ அவைகளை கவனிக்க ஆரம்பிச்சதால்தான் உன் உள்ளம் இன்னும் தெளிவாகுது. அந்த தெளிவு தான் வராகி அம்மன் சக்தி உன் மேல உறுதியா பதிந்திருக்கிறதுக்கான அடையாளம். நீ இப்ப பேசுறதுக்கு முன்னாடி சிந்திக்கிறாய். சிந்திச்ச பிறகு பேசுற வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தல, உன்னை சுமையாக்கவும் செய்யல. அந்த வார்த்தைகள்ல ஒரு நேர்மை இருக்கு, ஒரு அமைதி இருக்கு. அதனால்தான் நீ சொன்னது பல நேரம் எதிர்பாராத விதமாக நல்ல மாற்றத்தை கொண்டு வருது. நீ இதை திட்டமிட்டு செய்யல. இது உன் உள்ளத்தில நடந்த மாற்றத்தின் வெளிப்பாடு. உன் வாழ்க்கையில இப்ப ஒரு விஷயம் நடக்குது. முன்பு நீ எதையாவது இழந்தா அதை பெரிசா நினைச்சு உடைந்து போயிடுவாய். இப்ப இழப்பு வந்தாலும் அது உன்னை சிதைக்கல. கொஞ்ச நேரம் வலி இருக்கும். ஆனா அதுக்கு பிறகு ஒரு புரிதல் வரும். இது இங்க நிற்க வேண்டிய விஷயம் இல்லைன்னு. அந்த புரிதல் உன்னை முன்னாடி நகர வைக்குது. இதுதான் தெய்வ சக்தி கொடுக்குற முதிர்ச்சி. நீ இப்ப உன் உணர்ச்சிகளை அடக்கிக்கல. அதே சமயம் அதுக்குள் மூழ்கியும் போகல. அந்த சமநிலை ரொம்ப அரிதானது. அந்த சமநிலையில்தான் என்ன சக்தி சரியான வடிவம் எடுக்குது. அதிக உணர்ச்சி எண்ணத்தை குழப்பும். உணர்ச்சியே இல்லாத நிலை எண்ணத்தை வறட்சியாக்கும். இந்த இரண்டுக்கும் நடுவுல நீ இப்ப நிலை பெற்றிருக்கிறாய். நீ கவனிச்சிருப்பாய். சில நேரம் திடீர்னு ஒரு எண்ணம் வரும். அது நீ நினைச்சு உருவாக்கியது போல இருக்காது. ஆனா அது சரியானதா இருக்கும். அந்த எண்ணத்தை கேட்டா உன் உடம்புக்குள்ள ஒரு ஒத்திசைவு வரும். அந்த ஒத்திசைவு தான் வராகி அம்மன் வழிகாட்டுற தருணம். அந்த நேரத்தில நீ அந்த எண்ணத்தை மதிச்சா அது உன்னை தவறான பாதைக்கு போக விடாது. உன் வாழ்க்கையில இப்ப சில விஷயங்கள் மெதுவா அமைந்துகிட்டே இருக்கு. வேகமா இல்லன்னு நீ கவலைப்பட மாட்டாய். ஏன்னா நீ இப்ப புரிஞ்சுக்கிட்டாய். நிலைத்திருக்கிற விஷயங்கள் மெதுவாகத்தான் உருவாகும். சீக்கிரம் வந்தது சீக்கிரம் போயிடும். உன் வாழ்க்கைக்கு தேவையானது தங்கணும். அதனால்தான் அவை மெதுவா வருது. நீ இப்ப உன் உள்ளத்தோட பேச ஆரம்பிச்சிருக்கிறாய். தனியா இருக்கும்போது உன் மனசோட சண்டை போட மாட்டாய். கேட்பாய். என்ன வேணும்னு கேட்பாய். எதை விடணும்னு புரிஞ்சுக்குவாய். இந்த உரையாடல்தான் உன்னை உன்னோட உண்மை நிலைக்கு கொண்டு வருது. அந்த நிலையில இருந்து எடுக்கிற முடிவுகள் தவறாகாது. நீ இனிமேல் யாராவது உன்னை குறை சொன்னாலும் அதுக்குள்ள நுழைய மாட்டாய். அது உண்மையா இருந்தா அதை ஏற்றுக்கிட்டு திருத்திக்குவாய். உண்மை இல்லன்னா அது உன் மேல் ஒட்டிக்காது.
இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிட்டதே உன் வளர்ச்சியின் சின்னம். இதுக்கு முன்னாடி நீ எல்லா வார்த்தையையும் உன் உள்ளத்துக்குள்ள எடுத்துக்கிட்டாய். இப்ப தேவையானதை மட்டும் வைத்துக்கொள்கிறாய். உன் வாழ்க்கையில இப்ப நேரம் கூட உனக்கு ஆதரவா மாறிக்கிட்டிருக்குது. முன்பு சரியான நேரம் கிடைக்கலன்னு நீ நினைத்திருப்பாய். இப்ப எல்லாம் சரியான நேரத்தில நடக்குது போல தோணும். அது நேரம் மாறல, நீ மாறிட்டாய். உன் எண்ணங்களோட ஒத்திசைவுக்கு ஏற்ப நிகழ்வுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. நீ இப்ப எதையும் கட்டாயப்படுத்த மாட்டாய். உறவையும் இல்லை, வேலையையும் இல்லை, முடிவுகளையும் இல்லை. கட்டாயம் இல்லாத இடத்தில்தான் உண்மையான நிலைத்தன்மை பிறக்கும். இந்த புரிதலை வராகி அம்மன் உன் அனுபவங்களின் மூலமா கற்றுக் கொடுத்திருக்காள். நீ இனிமேல் உன் கடந்த காலத்தை சுமையா சுமக்க மாட்டாய். அது உன்னை உருவாக்கிய பாடங்களா நினைப்பாய். அந்த பாடங்களை நீ மறக்க மாட்டாய். ஆனா அதுக்குள்ள நீ வாழவும் மாட்டாய். இப்ப நீ இன்றைய நாள்ல முழுமையா இருக்கிறாய். அந்த முழுமை தான் உன் எண்ணங்களுக்கு வலிமை தருது. உன் வாழ்க்கையில இப்ப சில நேரம் எதுவுமே நடக்காத மாதிரி தோணலாம். அமைதி, வெறுமை. அதையும் பயப்படாதே. அது வெறுமை இல்லை. அது புதிதாக உருவாகும் முன்னாடி இருக்கும் அமைதி. விதை முளைக்குற முன்னாடி மண்ணுக்குள்ள இருக்கும் அமைதி போல. அந்த அமைதியில தான் பெரிய மாற்றங்கள் தயாராகுது. நீ இனிமேல் உன் வாழ்க்கையை வெளிப்படையாக வாழ ஆரம்பிச்சிருக்கிறாய். இரட்டை முகம் இல்லை, நடிப்பு இல்லை. இதுதான் உன் சக்தியை பாதுகாக்குது. போலியான முகங்கள் சக்தியை சோர வைக்கும். உண்மை நிலை தான் சக்தியை பெருக்கும். உன் உள்ளத்தில இப்ப ஒரு நன்றி உணர்வு அதிகமா இருக்கு. எல்லாம் கிடைக்கலன்னாலும் கிடைத்ததுக்கு நன்றி சொல்லுற மனசு. அந்த நன்றி தான் இன்னும் நல்லதை இழுத்துக்கிட்டு வருது. வராகி அம்மன் சக்தி நன்றியோட மிகவும் விரைவா செயல்படும். நீ இப்ப புரிஞ்சுக்கிட்டாய். வாழ்க்கை என்பது சண்டை இல்லை, ஓட்டம் இல்லை. அது ஒரு ஒத்திசைவு. நீ உன் உள்ளத்தோட ஒத்திசைவா வாழ ஆரம்பிச்ச நாளிலிருந்து வெளியுலகமும் உன்னோட ஒத்திசைவா மாற ஆரம்பிச்சிருக்கு. நீ இனிமேல் தனியாக இல்ல. ஆனாலும் நீ யாரையும் சார்ந்தும் இல்லை. இந்த நிலை தான் உண்மையான தெய்வ பாதுகாப்பு. நீ நடக்கிறாய். உன் பின்னால ஒரு சக்தி உன்னை நிழலா தொடர்ந்து வருது. முன்னால ஒரு ஒளி பாதையை காட்டுது. உன் எண்ணங்கள் இப்ப வீணா போகாது. உன் கண்ணீர் வீணா போகாது. உன் பொறுமை வீணா போகாது. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்தை வராகி அம்மன் துல்லியமா அறிவாள். அதனால்தான் நீ இப்ப அவசரப்பட மாட்டாய். நீ இந்த நிலையில நீடிச்சா உன் வாழ்க்கை இன்னும் மென்மையா மாறும். இன்னும் உறுதியா மாறும். இன்னும் அர்த்தமா மாறும். இது முடிவு இல்லை, இது தொடக்கம். உன் எண்ணங்களும் தெய்வ சக்தியும் கை கோர்த்துக்கிட்டு நடக்குற ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில நீ பாதுகாப்பா இருக்கிறாய். வழி தவற மாட்டாய். ஏன்னா இப்ப நீ உன் உள்ளத்தோட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாய்.